இந்த சபரிமலை நிர்வாகத்துக்கு 1960 எங்க பெரிய தாத்தா முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு பழனியப்ப செட்டியார் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னுக்காக கேட்டாரு. அப்ப இங்க சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், தொழிலாளர் அவங்களுக்கு எல்லாம் தொழில் கிடைக்கணும். எங்க பெரிய தாத்தா அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மில்லு, பஞ்சாலை மில், ஒரு கெவின் ஒரு அட்வொகேட் பேட்டி கொடுத்துருப்பாரு. அவர் ரைஸ் மில்னு சொல்லியிருப்பாரு. ரைஸ் மில் அவருக்கு சொல்லிக்கிறேன், இது வந்து பஞ்சாலை மில். அது மட்டும் இல்லாம இந்த மில்ல பத்தி நிறைய பேர் தெரியாதவங்க, நிறைய பேர் இந்த தொழிலாளிகள் பிரச்சனை புரிஞ்சுக்காம நிறைய பேர் பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது. 1960களில் அதுக்கு நேரம் இந்த இடம் வந்து 1965 போல மாறி பஞ்சாலை மில் தான் ஆயிடுச்சு. இந்த மில்லு வந்து 2000 கரெக்டா 1996 இந்த மில்ல லாக் அவுட் பண்றாங்க. ஒரு 600 குடும்பம் பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது, அதுக்கு இடப்பட்ட லேண்ட் சீலிங் இதுல வந்து கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி மொத்தம் 30 சில்லற ஏக்கருங்க. பின்னாடி உள்ள இடத்த வந்து எங்க பொதுமக்களுக்காக இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி நாங்க எடுக்க போறோம்னு சொல்றதுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதுக்கு இந்த நிர்வாகம் என்ன பண்ணுது, இல்ல எங்க 400 தொழிலாளிகளுக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க. நல்லா அரசாங்கத்தை பொதுமக்களுக்காக தானே அரசாங்கம், பொதுமக்களுக்காக நாங்க இந்த இடத்துக்கு போறோம்னு சொன்னோம். இல்ல இது நாங்க தொழிலாளிகள் 4 தொழிலாளிகள் ரொம்ப பகுதி. இவங்க யாருமே படிக்காதவங்க, இவங்க எல்லாம் IAS ஆபீசரா, IPS ஆபீசரா, இவங்க